எக்ஸாம்பிள் 3.4ல் என்ன கேட்டிருக்காங்க, அப்ளை நியூட்டன் செகண்ட் லா டு எ மேங்கோ ஹேங்கிங் ஃப்ரம் த ட்ரீ. ஒரு மரத்தில் வந்துட்டு ஒரு மேங்கோ வந்துட்டு ஹேங்கிங்கில் இருக்குது. அது வந்து நியூட்டன் செகண்ட் லா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மாஸ் ஆஃப் த மேங்கோ வந்துட்டு 400 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ட்ரீயில் மேங்கோ வந்துட்டு ஹேங்கிங்கில் இருக்குது. இந்த மேங்கோவோட இதை தான் வந்துட்டு கண்டுபிடிக்கணும் நம்ம. ஸோ அந்த மேங்கோ வந்துட்டு பாயிண்ட் மாஸை வந்துட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். கீழே வந்துட்டு எம்ஜிங்கிற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, மேலே டீங்கிற ஃபோர்ஸ் வந்துட்டு ஆக்ட் ஆகுது. F is equal to ma. இதுதான் வந்துட்டு நியூட்டன் செகண்ட் லாவோட வந்துட்டு ஃபார்முலா. ஓகேவா, இங்கே FG கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்துட்டு அப்ளை பண்ணுறேன். அப்போது M அப்படியே இருக்கும். ஆக்ஸலரேஷன் பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகுது, டவுன்வர்ட்ஸில் வந்துட்டு ஆக்ட் ஆகுது. டவுன்வர்ட்ஸ்னால் இப்போ பாருங்கள், இந்த கிராஃபில் எடுத்துட்டோன்னா இது எக்ஸு, இது எக்ஸ் டேஷு, இது ஒய் டேஷ், இப்படி தானே எடுப்போம். ஸோ இங்கே வந்துட்டு ஐ கேப் வந்துட்டு ஆக்ட் ஆகும். இங்கே மைனஸ் ஐ கேப், இங்கே ஜே கேப், இங்கே வந்துட்டு மைனஸ் ஜே கேப் வந்துட்டு ஆக்ட் ஆகும். அப்போ இது வந்துட்டு ஃபோர்ஸ் வந்து டவுன்வர்டாக வந்துட்டு ஆக்ட் ஆகுது. அப்போது என்ன அப்ளை பண்ணணும், நம்ம மைனஸ் ஜே கேப்னு போடணும், ஜே கேப். ஸோ இதை ஈக்குவேட் பண்ணால் என்ன வரும், FG இஸ் ஈக்குவல் டு மைனஸ் MG ஜே கேப்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகேவா, MG ஜே கேப். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு டென்ஷனல் ஃபோர்ஸ் வந்துட்டு எடுத்துக்கிறோம். டென்ஷனல் ஃபோர்ஸ்னால் வந்துட்டு எப்படி ஆக்ட் ஆகும், அப்வர்ட்ஸில் வந்துட்டு ஆக்ட் ஆகும். அப்போ வந்துட்டு இங்கே என்ன வரும், T ஜே கேப்னு தானே வரும், T ஜே கேப். சரியா, அது வந்துட்டு டென்ஷனல் ஃபோர்ஸு. இப்போது F நெட் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னது, FG + T. இதை தான் நம்ம நெட் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ FGயோட வேல்யூ வந்து நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம், மைனஸ் MG ஜே கேப் ப்ளஸ் T ஜே கேப். இதுதான் வந்துட்டு நெட் ஃபோர்ஸ் ப்ளஸ் டென்ஷன் ஃபோர்ஸை வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போது நெக்ஸ்ட் என்ன அப்ளை பண்ணணும், T மைனஸ், ஏன்னா இந்த சைடு மைனஸ் இருக்குது, ஸோ அதை மாற்றுறதுக்காக நான் இப்படி எழுதிக்கிறேன், T மைனஸ் MG ஜே கேப்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். ஓகேவா, இப்போ இங்கே வந்துட்டு எந்த ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகலை, அதாவது ஆக்ஸலரேஷன் வந்துட்டு 0 அப்படின்னா அப்போ F நெட் ஃபோர்ஸ் வந்துட்டு இஸ் ஈக்குவல் டு MA. இதுவும் வந்துட்டு 0 தான் இல்லையா. அப்போ இதை எப்படி எடுத்துக்கலாம், T மைனஸ் MG ஜே கேப் இஸ் ஈக்குவல் டு 0. இதை வந்து 0ன்னு எடுத்துக்கணும். இப்போ ஜே கேப்பை உள்ளே விட்டு மல்டிபிள் பண்ணிங்கன்னா டி ஜே கேப் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி ஜே கேப் இஸ் ஈக்குவல் டு 0. சாரி, இங்கே மைனஸ் வரும். ஓகேவா, மைனஸ் டி ஜே கேப் இஸ் ஈக்குவல் டு, இதை நான் அந்த சைடு கொண்டு போயிடுறேன், எம்ஜி ஜே கேப். இதுவும் கேன்சல் ஆகி டி இஸ் ஈக்குவல் டு எம்ஜின்னு கிடச்சிடும் இல்லையா. இப்போது அந்த மாஸ் வந்துட்டு எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, 400 கிராமு. கிராவிட்டி வந்துட்டு நமக்கு தெரியும் இல்லையா, 9.8 ms -2. இப்போ அதை போய் அப்ளை பண்ணும். T இஸ் ஈக்குவல் டு 400. இந்த 400 வந்துட்டு நான் கீழே 1000ஆல் வந்துட்டு டிவைட் பண்ணிக்கிறேன், இன்ட்டு 9.8 அந்த கிராவிட்டிலே. அப்போ இது எப்படி கிடைக்கும், 0.4 இன்ட்டு 9.8ன்னு கிடைக்கும். ஓகேவா, இப்போ இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துட்டு 3.92 நியூட்டன்னு கிடைக்கும்.